ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, யூனிவர்ஸ் மெசேஜை பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்றதை பார்ப்போம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நெக்ஸ்ட் ரீடிங்குள்ளே போகலாம். இதில் பைல் 1, 2 வைக்கிறேன். இங்கே எக்ஸெல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நம்பரை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்ட தேவையத்தை வேண்டிட்டு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ரீடிங் பார்ப்போம். யாருக்கெல்லாம் வந்து ஒரு பணம் வந்து கொடுத்த இடத்துல வரல, இல்லை பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பணம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்தோடு இருந்தீங்க, இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மணி ப்ராப்ளம் வந்து தீரப்போகுது. யாருக்காவது உங்களோட வெளிநாட்டுக்கு, ஃபாரினுக்கு ஏதாவது ஜாப்போ இல்லை எதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரம். இது பைல் 1 சூஸ் பண்ணுவங்களுக்கான ரீடிங். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வழிகள் வந்து இந்த யூனிவர்ஸ் காட்டும். அது மனுஷங்க மூலமாகவே காட்டும். ஒரு சில பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதை நீங்கள் அந்த கீவேர்டை பிடிச்சிக்கிட்டு அதன் பின்னாடியே போங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குரிய வழிகள் காட்டுறதுக்குரிய சான்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, பல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சில நெகட்டிவ் பீப்புளோடு சேர்ந்து ரொம்ப பேசியிருப்பீங்க. பட் அந்த பீப்புள் வந்து உங்களுக்கு தெரியல அந்த பீப்புள் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்றது. பட் அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு இவங்க இப்படி இருக்காங்க, இப்படி மணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இவ்வளோ லக்கா இருக்காங்கன்னு உங்களை பற்றி ஒரு ஜெலஸாக நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பர்சன் யாருன்றதை நீங்கள் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது நீங்கள் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில். பட் உங்கள் கூடயும் ஒரு பர்சன் இருக்காங்கன்றது வந்து அந்த யூனிவர்ஸ் ஒரு சில அடையாளத்தை காட்டும். அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அடையாளத்தை காட்டும்னா, அவங்கள்ட்ட நீங்கள் பேசிட்டு வந்தோடனேயுமே உங்களுக்கு வந்து தலைவலிக்கும், இல்லை கோல்டு பிடிக்கும், அந்த மாதிரி உடம்புக்கு எதாவது பண்ணும். தேவையில்லாத அன்னெசரியான வீட்டில் வந்து சம் ப்ராப்ளம் நடக்கும். அந்த ப்ராப்ளத்தினால வந்து வீட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு மனசில் ஒரு நிம்மதியாக இருக்காது அந்த பர்சன்ட்ட பேசிட்டு வந்த பிறகு. பார்ப்போம் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக நீங்கள் பிரேக் ஆகிருப்பீங்க. ஒரு சில நோ கான்டாக்டில் இருந்தவங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து பிரேக் ஆகியிருப்பீங்க. நிறையா பிரேக் ஆகிருப்பீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து மேபி உறவுகள் ரீதியாக, அது வந்து அம்மா, அப்பா, பிரதர் அண்ட் சிஸ்டராக கூட இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். நிறையா பிரேக்கப் ஆகிருக்கும் உறவு ரீதிகளாக. பட் இனி வர காலங்களில் அந்த உறவு ரீதிகளாக அந்த மன சஞ்சலங்கள்லாம் வந்து மாறி ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சீக்கிரம் ஒன்று சேர போகிறீங்க. கெட்டுக்கது நடக்க போகுது. உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. அது பண பிரச்சனைனாலே இருக்கும். அதனாலேயே வந்து ஒரு சில நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த பிரிவுகள்லாம் வந்திருக்கும் உறவு ரீதியாக. பட் இனிமேல் வந்து அந்த பண பிரச்சனைலாம் தீர்ந்து இப்போ ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. பல கன்ஃபியூஸ் ஸ்டேஷனில் இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா அப்படின்ற ஸ்டேஷனில் இருந்திருப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ஒரு நல்ல வழிகளை காட்டும். அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் நல்லா இருக்குது. டிவைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபெதரை பார்ப்பீங்க, பட்டர்ஃப்ளையை பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு அதிகமான சான்ஸ் நிறையாவே இருக்குது. இதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பைல் 2க்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் 2க்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் 2 சூஸ் பண்ணுவாங்க 1111 கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் மெசேஜ். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னாங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் அனுபவப்பட்ட விஷயத்துக்கு பல நாள்களாக நீங்கள் வந்து பல அனுபவங்கள் பட்டிருக்கீங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து தாண்டி போயிட்டுருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி விலகி இருக்கணுன்ற ஒரு டெக்னிக்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பர்சன்ட் ஒரு சில பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம், நீங்கள் கொடுத்த பணம் இன்னும் வராமல் இருந்திருந்தால் அந்த பணம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில் இனிமேல். பல பிரச்சனையை பார்த்துருப்பீங்கன்னு சொன்னேன். பட் அந்த பிரச்சனைக்குரிய கார்டே வந்திருக்கு. இந்த பிரச்சனையை வந்து ஒரு சில பீப்புள்னால தான் வந்திருக்கும். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கீங்க, தெளிவான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அந்த தெளிவான முடிவுகள்னால உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கூடிய யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் சீக்கிரம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகுது. திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமா நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் வந்து ஒரு லக்ஸரி லைஃபாக மாறப்போகுது. இப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்வோமான்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க உங்களை பைல் 2 சூஸ் பண்ணவங்க. இவங்க நீங்கள் ரொம்ப ஒரு லக்கியான பர்சனுங்க. ஏன்னா உங்களோட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சலோட சப்போர்ட் நல்லாவே இருக்குங்க. உங்கள் குலதெய்வத்தோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. உங்களோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா, உங்களோட திங்க் பண்ணுற கிளாரிட்டிலாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குங்க. உங்களோட பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சில நேரம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனாலும் கரெக்டான முடிவு எடுப்பீங்க. அதுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு அடையாளம் நம்பர் மூலமாகவோ இல்லை பட்டர்ஃப்ளை மூலமாகவோ ஏதாவது ஒரு அடையாளம் இல்லை ஃபோனில் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. அது ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையாக மேக்ஸிமம் இருக்கும். ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைனா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற காரியங்கள் உங்களுக்கு வந்து சரியாக நடக்குது, நீங்கள் போகிற பாதை ரைட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் 1111 பார்த்தாலுமே வந்து மேக்ஸிமம் இந்த அர்த்தம் தான், நீங்கள் போகிற பாதை ரைட்டு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, 1111 பார்க்குறவங்களுக்கும் அதுதான். டிவைன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு நிறையாவே இருக்குங்க. நம்ம வந்து ஆர்டர் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஆர்டருக்கு உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது. இவனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாலும் சரி, இல்லை படிக்கிறவங்களாலும் சரி, உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சீக்கிரம் வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களோட
உங்களோட ஜாப்பில் வந்து அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ப்போம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷன், உங்கள் ப்ரேயர் எல்லாமே நடக்க போகுது. உங்கள் டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏதாவது ஒரு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹாப்பியான மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஒர்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா இருக்குது. டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து பட்ட பிரச்சனைக்கு, பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. குட் நியூஸ் கண்டிப்பாக வந்து டிவைன் சப்போர்ட்டில் கிடைக்க தான் போகுது. ஓகே, இதான் வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.